சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டிய மதுரை முற்காலத்துல கடம்ப மரம் நிறைஞ்ச காடாதான் இருந்துச்சாம். அப்போ குலசேகர பாண்டியன் தான் பாண்டிய நாட்டை ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றான். தனஞ்சயன் என்ற வணிகன் பல ஊர்களுக்கும் போய் வணிகம் செஞ்சுட்டு இந்த கடம்பவன காட்டு வழியா வர்றான். அப்போ ரொம்ப இருட்டுனனால அங்க ஒரு இடத்துல தங்கிடுவான். அங்க ஒரு பொய்கையும் இருக்கு. அதோட கரையில திடீர்னு ஒரு சுடரொளி தோன்ற அங்கிருந்து ஒரு சுயம்புலிங்கம் தோன்றுது. அதை பார்த்து தனஞ்சயன் அதிர்ச்சியாகி அந்த பொய்கையில நீராடி அந்த சுயம்பா தோன்றிய சிவலிங்கத்தை வணங்குவான். அப்போ இன்னொரு அதிசயம் நடக்குது. வானுலகத்திலிருந்து தேவர்கள் பலர் அங்க வர்றாங்க. அந்த சிவலிங்கத்தை முறையா பூஜைகள் எல்லாம் செஞ்சு வழிபடுறாங்க. அங்க ஆடலும் பாடலும் கூட சிறப்பா நடக்குது. இதையெல்லாம் பார்த்த தனஞ்சயன் மறுநாள் காலையில நேர குலசேகர பாண்டிய மன்னன் கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்றான். அன்னைக்கு இரவே குலசேகர பாண்டிய மன்னன் கனவுலையும் சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவுல தோன்றி, பாண்டிய மன்னா, யாம் எழுந்திருக்கும் கடம்பவனத்தை திருத்தி நாடாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாரு. அதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த மன்னன் சிவலிங்கம் தோன்ற இடத்துல ஒரு பெரிய கோயிலை கட்டுறான். அதை சுத்தி அகன்ற வீதிகளும் மணி மாடங்களும் நிறைஞ்ச அழகிய நகரையே உருவாக்கிடுறான். இந்த வரலாற்றோட அடையாளமா இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட வடக்கு சுற்றுல கடம்ப மரம் ஒண்ணு இருக்கு. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட தல வரலாறு. இப்போ கண்ணொழி தந்த அங்கையர் கண்ணியை பத்தி பார்ப்போம். அன்னை மீனாட்சிக்கு அங்கையர் கண்ணின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு பொருள். மீன் தன்னோட குட்டிகளை தன்னோட கண்களாலேயே பாதுகாக்கிறது மாதிரி நம்மளையெல்லாம் காப்பவள் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மனை மெய்ஞானியான நீலகண்ட தீட்சிதர் சின்ன வயசுல இருந்தே பயபக்தியோடு வழிபட்டு வராரு. இவரோட ஞானத்தை கண்ட திருமலை நாயக்கர் இவரை தன்னோட முதலமைச்சரா நியமிக்கிறாரு. ஒருமுறை மன்னனோட கட்டளைப்படி நீலகண்ட தீட்சிதர் முன்னாடி சிற்பிகள் திருமலை நாயக்கர் மன்னனோட மனைவி சிலைய செதுக்குறாங்க. அப்போ ராணியோட வலது தொடையில ஒரு சில்லுக்கல் சிதறி விழுகுது. அதை சிற்பி சரி செய்ய முயற்சி பண்ணாலும் மீண்டும் அந்த இடத்துல அந்த சில்லு சிதறி விழுகுது. உடனே சிற்பி நீலகண்ட தீட்சிதர்கிட்ட சொல்றாரு. ஞானக்கண் கொண்டு பார்த்த நீலகண்டர் ராணியோட வலது தொடையில மச்சம் இருக்கிறது தெரியுது, அதனால அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா மன்னனுக்கு மனசுல சந்தேகம் வந்து அவரை கைது செய்ய சொல்லிடுவாரு. காவலர்கள் கைது பண்ண வீட்டுக்கு வருவாங்க. அப்போ தீட்சிதர் மீனாட்சி அம்மனுக்கு கற்பூர ஆராத்தி காட்டிட்டு இருப்பாரு. மன்னன் இப்படி சந்தேகப்படுறதை தாங்கிக்க முடியாத தீட்சிதர் அந்த கற்பூர ஜோதியை தன்னோட கண்ணுல வச்சு தன்னோட கண்களையே பொசுக்கிடுறாரு. இதை அறிஞ்ச மன்னன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பும் கேட்கிறாரு. அப்போ தீட்சிதர் மீனாட்சி அம்மனை நினைச்சு ஆனந்த ஸ்தாகர ஸ்தவம் என்ற 108 ஸ்லோகங்களை பாடுறாரு. அப்போ அங்கேற்கனியோட அருளால அவருக்கு மீண்டும் கண்ணொளி வந்துடும். இதுதான் கண்ணொளி தந்த அங்கேற்கனியின் கதை. இதோட தொடர்ச்சியை அடுத்த பதிவுல பார்க்கலாம்.